வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ஜி கிச்சனில் ஒரு டிஃபன் வெரைட்டி பார்க்க போகிறோம். தைப்பொங்கலுக்கு பால் பொங்கல் செஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ரெசிபி. பால் பொங்கல் எடுத்து வச்சுருக்கேன், புளிச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக ரவையாட்டம் உடைச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், பொங்கல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ ஒரு பெரிய கிணத்துல மாற்றிருக்கேன். அதோட ரவையாடம் உடைச்ச அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு இப்போது பொங்கலில் உப்பு இருக்குது, அதனால் இந்த அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்கணும். உப்பு கொஞ்சமாக பாருங்கள் சேர்க்குறேன். இதோட இந்த புளிச்ச தயிர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பால் பொங்கல், ரவையாட்டம் உடைச்ச அரிசி, தயிர், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். ஊற விட்டுறலாம். இதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்புறம் 8 மணி நேரம் கழித்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அரிசி குருணியை சேர்த்து தயிர் எல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து கலந்து வச்சோம் இல்லையா, இது பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது. இப்போ இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, நறுக்கின கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், தேங்காயும் அதேமாரி நறுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவியும் போடலாம். நறுக்கி சேர்க்கும்போது வாய்க்கு சாப்பிடும்போது வரும்போது நல்லாயிருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதோட கொஞ்சமாக சோடா உப்பு, ஆப்பத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு இதில் சேர்த்துருக்கேன். இன்னும் தாளித்து கொட்டலாம். இதில் கடுகு தாளித்து கொட்டலாம். நல்லா சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா கலந்து விடணும். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறிச்சு. கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இதோட இப்போ பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதை இப்போது இதோட சேர்த்துடலாம். இட்லியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இட்லி ஊற்றலாம். பாருங்கள், மாவு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, பொங்கல் இட்லி. பாருங்கள், தட்டில் இப்படி ஊற்றி பாருங்கள், தட்டில் இப்படி மாவு ஊற்றியிருக்கேன். இதை இப்படியே இங்கே பாருங்கள், குக்கரில் தண்ணி விட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை உள்ளே இறக்குறேன். இதை இறக்கிட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். இட்லி வெந்ததும் காட்டுறேன். பாருங்கள், இட்லி வெந்துருச்சு. இப்படி குத்தி பார்த்தோன்னா மாவாக இல்லாமல் இருக்கும். இந்த இது சரியான இருக்கும். இதை இப்போ குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொங்கல் இட்லியோட தேங்காய் சட்னி, பொடி
எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.